வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொல்லவே இல்ல அவளுக்கு கண்ணு கூசுது. சரி ஓகே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது vlog. ரொம்ப நாளா எல்லாருமே vlog போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால இன்னைக்கு நான் vlog எடுத்துட்டு இருக்கேன். சதீப் அங்க பாரு, நிறைய மயில் அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. செம்மையா சத்தம் போட்டுட்டு இருக்கு, அழகா இருக்கு. சரி ஓகே, வாங்க நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. வந்து மணி கரெக்டா 10 ஆகுது. நான் 8 மணிக்கு வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். 7 மணிக்கே ஏறிட்டேன். 8 மணிக்கு எடிட் பண்ண ஆரம்பிச்சு 10 மணிக்கு இப்பதான் முடிச்சிருக்கேன். முடிக்கிறதுக்குள்ள தியா வந்து பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சோ நான் வந்து ரொட்டி செய்ய போறேன். இங்க பாருங்க, புதுசா சந்தீப் எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா. எனக்கு வந்து அது சொல்றது சந்தோஷமா இருக்கு. நான் வந்து 5 மணிக்கு ஏஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தியாக்கு ஸ்கூல் இருக்கும்போது இன்னைக்கு வந்து தியாக்கு லீவு, அதனால நான் 7 மணிக்கு தான் ஏஞ்சேன். 7 மணிக்கு ஏஞ்சி இப்பதான் ரொட்டியே செய்யறேன். அது மட்டும் இல்லாம தியாவுக்கு வந்து லீவே விட மாட்டாங்க. இப்ப மே மாசம் நடக்குது, தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க. இங்க லீவே விட மாட்டாங்க. 40 டிகிரிக்கு மேல இருக்கு தெரியுமா? வெயில் அவ்வளவு தூரம் இருக்கு, அப்பயே லீவ் விட மாட்டாங்க. இங்க வந்து என்னன்னா தலைக்கீழ எக்ஸாம் முடிஞ்சிட்டு 5 நாள் தான் லீவு. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா ஜூன் மந்த் தான் சம்மர் ஹாலிடே. அப்ப நீங்க மே மாசத்துல அவ்வளவு வெயில் அடிக்குது, மே மாசத்துல தானே லீவ் விடணும். ஜூன்ல தான் இங்க எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அதனால இங்க வந்து ஜூன்ல வச்சிருக்காங்க. சோ இவ அடுத்த கிளாஸ் போயிட்டு இருக்கா. தியா யூகேஜி போயிட்டா. ஆமா, யூகேஜி போயிட்டா. எனக்கு கஷ்டமா இருக்கு, லீவ் விட மாட்டாங்க. நீங்க அம்மா அடிக்கடி போன் பண்ணி, அவளுக்கு லீவ் விட்டாங்களா, எப்ப வருவேன்? அம்மா லீவே விடலம்மா. என்ன பண்றது? நான் ரொட்டி செஞ்சுட்டு பாக்குறேன். சந்தீப் பயபுள்ள நல்லா கிளீன் பண்ணுது. இந்த டெய்லி வீடியோ எடுக்கிறோம்ல, சுத்தமா வச்சுக்கலாம். ஆமா, நாங்க இப்ப எல்லாத்தையுமே கிளீன் பண்ணோம். எடுத்தாங்க, அடுப்பு எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டாச்சு. அடுப்பு பெர்மனன்ட் ஆயிடுச்சு. மோடிஜி கொடுத்த அடுப்பு. சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டாருல. ஆமா, அடுப்பு வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும் எங்க வீட்டுல. நாங்க வந்து அவ்வளவா இண்டக்ஷன் தான் இது பண்ணுவோம்ல, எப்பயாவதுதான் அடுப்பு. பாருங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்கான். சுத்தம் பண்ணுவோம். அடிக்கிற வெயில் வேற மோசமா இருக்கு. ஆமா, கொஞ்சமாச்சும் ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊத்துனா. இல்லன்னா அது கூட இல்ல. அந்த பக்கம் ஊத்தாதடா. அந்த பக்கம் வந்து மண்ணு வீடுன்றதுனால அவங்க வீட்டுல தண்ணி போயிடுது. அதனால அங்க மெதுவாதான் அடிக்க சண்டைக்கு வருவாங்க அவங்க. என்னடா இப்படி உட்காந்துருக்கேன்னு பாக்காதீங்க. நான் வந்து இப்போ ஒரு 2 கிளிப் எடுத்தேன். ஏன்னா தியா வந்து அவ ஃப்ரெண்டு வந்தா அவங்க வீட்டுக்கு ஓடிட்டான். இப்ப வருவா 2 மணிக்கு. அது வரைக்கும் நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணணும். சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டுடலாம்னு இருக்கேன். 2 பேரும் அவ ஃப்ரெண்டும் அவளும் சேர்ந்து என்ன அழகா. ஆமா, ரொம்ப மோசமா பண்ணி வச்சுட்டாளுங்க. இங்க மண்ணு பறந்துகிட்டே இருக்கு. அந்த என்ன சொல்லுவாங்க, அறுவடை பண்றாங்க, கோதுமை அறுவடை பண்றதுனால. இங்க பாருங்களேன், டெய்லி உங்களுக்கு கணக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டெய்லி பண்ணியும் கிளீன் பண்ணியும் இப்படிதான் இருக்குது. ஏன்னு தெரியல, அவ்வளவு மண்ணு பறக்குது இங்க. இப்பதான் கிளீன் பண்ணோம். இப்ப வந்து 2 ஷார்ட் எடுத்தோம். மறுபடியும் வந்து இது முடிச்சிட்டு மறுபடியும் போய் ஷார்ட்ஸ் எடுக்கணும். லைஃபே இதுதான். நீங்க நிறைய பேருக்கு தெரியல என்னன்னா 6 மணிக்கு வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனா வெயில் அடிக்குது அங்க அப்படின்லாம் கேட்பீங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்டே வீடியோ எடுத்து வச்சிடுவோம். முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க எடிட் பண்ணி போடுவோம் 6 மணிக்கு. தியாவோட ரொட்டீன் என்னன்னா 7 to 3 வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா. அந்த 3 to 6 வரைக்கும் வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் பண்ணுவா. ஆமா, 6 அவளோட ஷெட்யூலே வந்து இதுவா இருக்கும். 6 வரைக்கும் வீடியோ எடுப்பா. 6 to 7 வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து உட்காந்துருப்பா. 7 to 9 வரைக்கும் எங்க உயிரை எடுப்பா படிக்க வைக்கிறதுக்கு. அவ வந்து படிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு. ஆனா இவ்ளோ ஷெட்யூல்ல வந்து சின்ன குழந்தைக்கு வந்து ஏன்னு கேப்பீங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா அவளோட ஃபியூச்சரை வந்து செக்யூர் ஆகணும். நல்ல ஃபியூச்சர். அவ படிக்கவும் செய்யணும்ல, நடுவுல 2 மணி நேரமாவது படிக்க செய்யணும்ல. அதனால சரி, அவளுக்கு நாங்க வந்து ஃபோர்ஸும் அவ்வளவா பண்ண மாட்டோம். இப்பதான் கொஞ்சம் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி நல்லா படிதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவ வந்து யூகேஜி போயிட்டா, வேர்ட்ஸ் அவளுக்கு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்ச நேரம் உட்கார வச்சு நாங்க படிக்க வைக்கிறோம் அவளை. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆமா, இப்போ தியா வந்து சந்தீப் கூப்பிட்டு வரதுக்கு போறான். அவ போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 11:30 மணிக்கு போன டைம் என்ன, மணி 1:30, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் கூப்பிட்டு வா, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறேன். நாவா ஸ்மாரி दीदी तरह சும்மா விளையாடிட்டு இருந்தேன். என்ன விளையாடிட்டு இருந்த? ஐயோ मेरे पास पर्स मार दोस्ता. गुड मॉर्निंग गाइस.
இட்ஸ் நெக்ஸ்ட் டே. சாரி, நேற்று வந்து கண்டினியூ பண்ண முடியல என்னால். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. எங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டேம்மா. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப. ஹாப்பி மதர்ஸ் டேம்மா. தியா பாருங்க காலைல நெஞ்சு உட்காந்துருக்கா. எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க அம்மா கூட இருக்கும்போது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ தியா என்ன பண்றான்னு பாக்குறீங்களா? ஏன் காட்டக்கூடாதா? சொல்லு. மதர்ஸ் டேல நாளை காடு செய்யும். ஓ ஓஹோ, அதுக்கு தான் காட்ட மாட்டியா? சரி ஓகே, நீ வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறியா? சரி ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிடுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே. ஓகே, அவ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அவன் தூங்கிட்டு இருக்கான். गाइस நான் இன்னைக்கு காடு செஞ்சுக்கேன். எனக்கு மதர்ஸ் டே ஆயிடுச்சு. இது என்ன எழுதிருக்க? ஓ, ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா கிட்ட போய் கொடுக்கறா. அவ அழுகுறான்ட்டா அவங்க மாதிரியா பார்த்துக்கலாம். ஏன் இங்க பாரு, என்னது? இங்க பாருங்க, எல்லா துணியும் துவைச்சி போட்டுட்டு கிச்சன்ல வந்துட்டு டிவி கா விஜய் பதவி ஏற்கிறாருல்ல, அதை பார்த்துட்டு இருக்கான். காலையில இருந்து நான் மியூசியம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னு தெரியுமா, நம்ம விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு, ஒரு மாதிரி அழுகையா வருது. நீங்க எத்தனை பேர் வந்து நியூஸ் பாத்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நான் காலையில இருந்து அவரோட ஸ்பீச் அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கேன். அவர் பேசும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு சிங்கம் வந்து கர்ஜிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுறாரு தெரியுமா? நீ பாத்தியா? பார்த்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எனக்கு அழுகையா வருது. நம்ம சிஎம். ஆனா என்ன, எனக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா, நான் வந்து பஞ்சாப்ல உட்காந்துருக்கேன். அதுதான் வந்து ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடுக்கு போக முடியல. நான் சீக்கிரம் வருவேன். நான் இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், சாப்பாடு வச்சுட்டு இருக்கேன். என்ன எது கூப்பிட்ட? உன்னை வந்து நான் ஜூஸ் போடுறதுக்கு கூப்பிட்டேன். நேத்து நைட்டு வாங்கி வச்ச, அது பேர் என்ன சொல்லுவாங்க? மஸ்க் மெலன். ஸ்வீட்டா இருக்கும். ஆனா அங்க என்னன்னா ஸ்வீட்லெஸ்ஸா இருக்கும். ஏன் நான் இது வரைக்கும் நான் வந்து சொல்றேன் பாருங்க, நான் சாப்பிட்டதே கிடையாது. இங்க வந்து தான் இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். இது சண்டே போட்டு இது குடிக்கிறேன். இது ராவா சாப்பிட முடியுதா? ஸ்வீட்டா இருக்கா? ஓவர் ஸ்வீட்டா இருக்கும். மஸ்க் மெலன்ல 2 வெரைட்டிஸ் வரும். ஒன்னு வந்து ஸ்வீட்டா இருக்கும், ஒன்னு வந்து ஸ்வீட் இல்லாம இருக்கும். இதெல்லாம் அழுகி போயிருக்கா? மண்ணு பக்கம். ஓஹோ. அந்த ஸ்வீட் தமிழ்நாட்டுல இருக்குல்ல, அது ஸ்வீட்லெஸ் ஆகும். நான் நிறைய தடவை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். இதே மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பாப்பேன், ஆனா இருக்காது. அது ஸ்வீட்லெஸ்ஸா இருக்கும். நான் இது வரைக்கும் அங்க வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிட்டேன். இது வந்து வாட்டர் மெலன் விட ஓவர் ஸ்வீட்டா இருக்கும் இது. அதனால தான் இதுல ஜூஸ் போடுறப்ப சக்கரை போட மாட்டோம். சவுத்ல வந்து சக்கரை போடுவாங்க. ஓ, ஸ்வீட் இருக்காது அது. அப்ப நீ இப்ப இதுல சக்கரை போட மாட்டியா? சக்கரை போட மாட்டேன். இது ஆல்ரெடி ஓவர் ஸ்வீட்டா இருக்கும். அப்ப சீக்கிரம் செஞ்சு காட்டு எங்களுக்கு. இந்த Dress வந்து எப்ப வாங்கியிருப்போம்னு சொல்லுங்களேன். நம்ம vlog ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தியாவோட செகண்ட் பர்த்டே. தியாக்கு இப்ப 5 வயசு ஆகுது. அந்த Dress போட்டு இல்ல அப்ப என்னன்னா, இரு நான் சொல்றேன். அப்ப வாங்கும்போது என்ன சைஸ்ல தெரியுமா நம்ம வாங்கணும்? 2 to 3. அப்ப வந்து இவளுக்கு சரியா வரல. இந்த இதுவே இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது அவளுக்கு. இப்ப பாருங்க ஃபுல்லா தான் வந்து கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் இல்ல, வந்து கொஞ்சமா தான். ஆனா அழகா இருக்குல்ல, தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது guys. இப்ப நீ சொல்லு, நீ என்ன சொல்ல வர? நாவா அப்ப நான் ரொம்ப பேபி இந்த பேபி பேபியா இருந்தியா? சின்ன ஏய், உன் செப்பல மாத்தாங்க பாரு. ஒன்னதான் சொல்றேன், செப்பல மாத்து. மாத்திட்டு வரேன் நான். நீ செப்பல் பாருங்க, கார்ட்டூன் செப்பல். டாம் அண்ட் ஜெரி செப்பல் எடுக்கலாமா? இப்ப தியா வந்து ஷார்ட்ஸ் எடுக்க போறா. என்னது? இனிமே நான் டெலிவரி ஆடுறேன். சரி, இங்க பாரு,
இப்படி இருந்து வரணும். இங்க இருந்து பாரு நல்லா. இங்க இருந்து அம்மா ப்ளீஸ்மா பண்ணு. அம்மா ப்ளீஸ்மா. அங்க இருந்து வா. அங்க இருந்து. தியா இப்போ வந்து ஷார்ட்ஸ்ல வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தியா வந்து பண்ணு. அம்மா ப்ளீஸ்மா. நீ அங்க இருந்து வர. அங்க இருந்து வர தேவையில்ல. நின்ன இடத்துல இருந்தே சொல்லணும். சரி ஓகே. நீ இங்க இருந்து அம்மா ப்ளீஸ்மா ஒரு எமோஷனோட சொல்லு சரியா? பண்ணி காட்டு. அம்மா ப்ளீஸ்மா. ஓகே. நாங்க பாருங்க இந்த டைம்ல வீடியோ எடுக்க போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கிளிப் வேணும். ஆமா அதுக்காக நாங்க இந்த இருட்டுல போயிட்டு இருக்கோம். மணி வந்து 7:30 போகுது. தியா பாருங்களேன் சேடா இருக்கா? தியாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? தூக்கம் வருது போல சந்தீபா அவளுக்கு. நாங்க ஒரே ஒரு கிளிப் போயிடலாம். ஆமா போயிடலாம். காட்டு பக்கம்லாம் போயிட்டு இருக்கோம்டா. இப்ப எடுத்து முடிச்சாச்சு. இந்த ஏடிஎம்ல ஒரு கிளிப் வேணும். 2 நிமிஷம் தான் ஆச்சு. இது பாருங்க நான் பிடிச்சிட்டு போறேன் மகாராணிக்கு. 2 நிமிஷம் கிளிப் எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம் நாங்க வந்தோம். இதுவா யாருமே இல்லை. நல்ல வேலை இல்லைன்னா இந்த கூட்டமாவே இருக்கும் தெரியுமா? சரி வாங்க போலாம். வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே பார்க்க வந்தோம். இந்த பாருங்களேன் பக்கத்திலே தான். இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து 15 நிமிஷம். இங்க திறந்துருச்சுன்னா கண்டிப்பா வரோம் guys. 4 கிலோமீட்டர். இங்க திறந்துருச்சுன்னா நாங்க கண்டிப்பா வருவோம். ஏன்னா நான் இது வரைக்கும் பர்கர் கிங் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறதே கிடையாது. KFCக்கு தான் போயிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ காய்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஒரு பிக் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன். அது என்னன்னா வந்து நான் வந்து வேற ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன். என்ன சேனல்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த மீஷோ ஹால்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சேனல். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அதை பண்ணணும்னு ஆசை. பட் வந்து ஃபினான்ஷியல்ஸ் வந்து அதுல அதிகமா வந்து இதுவாகும். ட்ரெஸ் வாங்குறது, ப்ராடக்ட் வாங்கி இது பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய அதுல செலவாகுன்றதுனால என்னால பண்ண முடியல. அதனால வந்து நான் இப்போ அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். நீங்க வந்து இந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு அங்கேயும் வந்து சப்போர்ட் கொடுத்தா எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து நான் மட்டும் வர மாட்டேன், தியாவும் ட்ரெஸ் போட்டு வருவா. நிறைய பேர் கேட்பீங்கல்ல தியாவுக்கு எங்க வாங்குறீங்க ட்ரெஸ்ஸஸ், எங்க வாங்குறீங்கன்னு. சோ அதனாலவே தியாவுக்கும் குழந்தைகளுக்காகவும் ஒரு ஹாலும் போடுவேன் நானு. சோ எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. எந்த சேனல் ஆரம்பிக்கலாம் எனக்கு வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க. சோ நான் இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறேன். இதுதான் இந்த பிக் நியூஸ். எனக்கு சொல்லவே நர்வஸா இருக்குது. இதுல வந்து நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே சந்தீப்பும் நீங்களும் தியா மட்டும்தான். நீங்க இல்லைன்னா நான் இல்ல. சோ இந்த சப்போர்ட்டை எப்பவுமே எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த vlog நான் இதோட முடிக்கிறேன் guys. சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். vlog போடலன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. ஏதோ வந்துருச்சு vlog ஃபுல்லா பாருங்க. என்னது நல்லா இருந்தது? நான் பேசுனது நல்லா இருந்ததா? அப்ப என்ன நல்லா இருந்துச்சு? டாட்டூ எடுக்கிறேன். ஏ? டாட்டூ எடுக்கிறேன். ஓ உன்னோட டாட்டூ. ஆஹோ. உனக்கு அதுதான் தெரியுது, நான் பேசுனது தெரியல. போடே. நீ ஏதாவது சொல்றியா? சொல்லு. சொல்லு. இவ இப்படியே தான் யோசிச்சுட்டே இருப்பா. சரி ஓகே गाइस நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.